विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सिंधूरारुण विग्रहां गणेनां माणिक्यमौलिपुरस्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां पाणिभ्यां हरिपूर्णरत्नकनकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் 30 மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பூர்வ பாகத்துல இருக்கு. 31வது ஸ்லோகம். குருத்வமங்கிதம் ஸ்தோத்ரம் மம நாம பரசஹஸ்ரகைः येन भक्तैः स्तुता या मे सद्य प्रीतिः परा भवेत्. இதற்கு முன்னால அம்பாள் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து பக்தாளுடைய அனுகிரகத்துக்காகவே வாக்தேவிகளை கூப்பிட்டு அவளுக்கு சொன்னா, நீங்க வாக்தேவிகளா இருக்கேள், அதோட மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரசாதத்தினால் ஜனங்களுக்கு எல்லா விதமான வாக் சக்தியை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கேள், என்னுடைய பக்தர்களுக்கு வாக் விபூதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கேள், அதோட இல்லாமல் என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்களை அறிந்தவர்களாக இருக்கேள், என்னுடைய நாமாக்களை சர்வதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருக்கேள். இப்படி 5 காரணங்கள். ஆகையால் தான் என்னுடைய ஸ்தோத்திரத்தை செய்வதற்கு நான் உங்களை கட்டளை இடுகிறேன். நகுலிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம், மற்ற வாகீஸ்வரிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம், வாக்வாதினிங்கிற வாக்தேவதையை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வாக்தேவதைகள் எல்லாம் விட்டு இங்க இருக்கக்கூடியதான பிராமணாதி வாக்தேவதைகளை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறது விசேஷமாக நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அம்பாள் கட்டளையிட்ட பிறகு என்ன சொன்னா தெரியுமோ, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. குருத்வமங்கிதம் ஸ்தோத்ரம் மம நாம சஹஸ்ரகைः येन भक्तैः स्तुता या मे सद्य प्रीतिः परा भवेत्. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணணும். நீங்க எப்படி இருக்கணும் அந்த ஸ்தோத்திரம்? குருத்வமங்கிதம் ஸ்தோத்திரம், கடைசியில என் பெயர் வரணும். இதுவரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள்ல எல்லாவற்றையும் அங்கனம் இருக்கணும். அங்கனம்னா முத்ரான்னு பேர். இது தியாகராஜ கீர்த்தனையில தியாகராஜ நூத்தான்னு வரும். அதே போல முத்துவாமி தீட்சிதர் கீர்த்தனையில குருபகான்னு வரும். அது அந்த முத்ரான்னு பேர். அப்படின்னா இவ பண்ணினா அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்க பண்ணின பிறகு வாக்தேவதே தேவியை நமஹா வாக்தேவதோபாசிதாயை நமஹான்னு வரல. அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய ஸ்தோத்திரத்துல கடைசி பேரு எனதா இருக்கணும், இல்ல முதல் பேராவது எனதா இருக்கட்டும். அங்கனம்னு முதலையாவது இருக்கலாம், கடைசியிலையா இருக்கலாம். அப்படி எந்த ஸ்தோத்திரத்தை நீங்க பண்ண போறீங்களோ அந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசியில என்னுடைய பேர் இருக்கணும். குருத்வமங்கிதம் ஸ்தோத்திரம் மம நாம சஹஸ்ரகைः, என்னுடைய 1000 பெயர்களோட அந்த நாமாக்களை பண்ணணும். ஏன பக்தை ஸ்துதா யா மே சத்ய பிரீதி பரா பவேத். எப்படி இருக்கணும்? அதுக்கு இன்னொரு கண்டிஷன். அந்த நாம சஹஸ்ரத்தை யாரு படிக்கிறானோ, பக்தால் எதை துதிக்கிறானோ இந்த நாம சஹஸ்ரத்தினால், அதனால எனக்கு பிரீத்தி ஏற்படும், எனக்கு சந்தோஷம் ஏற்படும். எனக்கு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி நீங்க நாமாக்களத்தை ஏற்படணும். அது தெரியணும். ஆயால் இந்த நாமாக்கள்ல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த நாமாக்கள்ல நீங்க சொல்லும் பொழுது அந்த பக்தால் யாரு படித்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எனக்கு சந்தோஷத்தை கூட ஒருத்தரை போற்றினால் அவனுக்கு சந்தோஷம் தானே வரும். அது எப்படி துன்பம் வரும்?
அப்ப எனக்கு சந்தோஷம் வரக்கூடியதான நாமாக்களாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். சிலது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்திரீகளுக்கு சாதாரணமாக அவ ஆத்துக்காரரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவ ஸ்தோத்திரம் பண்றா இல்லைங்கிறது அப்புறம். ஆனா எல்லோரும் ஒரு ஆத்துக்காரரை ஸ்தோத்திரம் பண்றா போல இருக்கணும். ரெண்டாவது, தன்னுடைய ஆத்துக்காரர் பண்ணியதான வீரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது, அதுக்கு மேல தன்னுடைய அசாதாரணமான செயல்கள் மற்ற தேவதைகளுக்கு செல்லாமல் தனக்கு மட்டும் வரக்கூடியதான நாமக்களாக இருக்கணும். இவைகள்லாம் பார்த்துதான் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. ஏன பக்தயஸ்துதாயாமே சத்ய பிரீதி பராபவேத் அப்படி. இப்ப பாஷ்யம் பார்ப்போம். ஆக்யப்த வியர்த்தமாமேவ ஆஹா குருத்வமிதி. இப்ப எனக்கு நான் ஆக்ஞாபனம் பண்றேன்னு சொன்னால ஆக்ஞாபிதவியமாக எதை நான் சொல்ல போறேனோ அந்த அர்த்தத்தை சொல்றார் குருத்வம் இது. நாமசாஹஸ்ர கைஹி இது இத்தம்பூத லட்சணே திருத்தீயா. நாமசாஹஸ்ர கைஹின்னு திருத்தீயா விபக்தி சொல்லியிருக்க மூன்றாவது வேற்றுமை. அது எப்படி இத்தம்பூத லட்சணே? எங்க மின்னல் அடிச்சதுன்னு கேட்டா மரத்துக்கு மேல அடிச்சதுன்னா மரத்துக்கு மின்னலுக்கு சம்பந்தம் உண்டா? அவன் ஜென்ம கேட்டான், சார் மின்னல் அடிச்சது எங்கன்னா மரத்துக்கு மேலேன்னா. மரத்துக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இல்லாத போனாலும் மரத்துக்கு மேல அடிச்சதுங்கிற ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றது? அந்த மரத்துக்கு சம்பந்தம் இல்ல அந்த திக்குல அடிச்சதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நாமசாஹஸ்ர கைகிங்கிறதுனால இது வெறும் பேரைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது பேரா இருந்தாலும் அந்த மந்திரமாக என்னுடைய பிரீதியை கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணணும். சஹஸ்ரநாமோபலட்சிதம் மம ஸ்தோத்திரம் குருத்வம் இது அன்வய. சஹஸ்ரநாமா என்று சொல்லக்கூடியதான இப்படி எடுத்து காட்டக்கூடியதான என்னுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. இது ஸ்தோத்திரம் துதித்தான். ஆனா அதுக்கு என்ன பேரு? சஹஸ்ரநாமம்னு ஒரு பேரை வச்சுட்டு இருக்கோம். ஏதது உபலட்சிதமாக அப்படின்னு இது காட்டின வழியாக ஸ்தோத்திரம். இது வெறும்னு ஒரு நாமக்கள். ஆனா இந்த நாமாக்கள்னால என்ன சொல்றது? அம்பாளுடைய திவ்யமான ஸ்தோத்திரம் இதுல வருது. திவ்யமான ஸ்தோத்திரம் வேதோக்தமான ஆகமோக்தமான தந்திரோக்தமான அம்பாளுடைய விஷயங்களை சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரமாக இருக்கு. அந்த ஸ்தோத்திரம் விசிரட்டை மமாங்கிதம் இது. மம நாம்னா சின்னிதம் இத்தியர்த்த. மமாங்கிதம்னா என்ன? என்னுடைய பேரோட கூடியதான. சாதாரணமாக முத்ராக்கும் அங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முத்ரான்னு சொன்னாலும் யாரு பண்றாளோ அவ பேர். யாரு ஆக்சுவலா யார துதிக்கிறாளோ அவளுடைய பேர் அங்கனம்னு பேர். பழைய நாள்ல புத்தகத்தை எழுதி ராஜாவுக்கு அங்கிதம் பண்ணி விடுவா. அப்ப ராஜா பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப அது இல்ல. இதுன்னா எனக்கு என் பேர் இருக்கணும் அதுல, அப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அங்கனம் நாம சரம ஸ்லோகே நாம பிரக்ஷேபா. அங்கனம்னா என்னது? கடைசி ஸ்லோகத்துல அம்பாளுடைய பேர் அங்க இருக்கணும். யதா காமதேவாங்கே ராகவ பாண்டவியே. ராகவ பாண்டவியத்துல காமதேவர் காமதேவா அப்படின்னு முடியுது. காவிய லட்சுமி அங்கே கிராதார்ஜுனியாச்சா. கிராதார்ஜுனியத்துல கடைசி காவியத்துல கடைசியில காவியலட்சுமி அப்படின்னு வருது. ஆகையால் இந்த அங்கனம் இருக்காமல எனக்கு சொல்லணும். பிரகிருதேச்ச யத்யபி அம்பாயாக அனந்த நாமானி. அம்பாளுக்கு எத்தனை நாமாக்கள் இருக்கு கணக்கிட முடியாது. இன்னைக்கு கணக்கு என்னென்ன இருக்க போறதுன்னு மேல பார்க்க போறோம். எத்தனைங்கிற கணக்கு. அதே போல அம்பாளுடைய நாமாக்கள் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. இப்போ வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆகமங்களையும் நிகமங்களையும் அம்பாள்ல அத்தனை நாமாக்கள் அம்பாளுடைய நாமாக்கள் இருக்கு. ஆனா அந்த நாமாக்கள் எல்லாம் ததாபி லலிதா இது அசாதாரணம் நாம. அத்தனை நாமாக்களையும் மிக சிறந்ததான நாம, உயர்ந்ததான நாம அது லலிதாங்கிற நாம. அந்த பேருக்கு லாலித்யம் லலிதேத்யாஹோ அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி லலிதாங்கிற நாம ரொம்ப உயர்ந்தது. அந்த நாமாவோட முடியணும் அப்படின்னு. லலிதா இது அசாதாரணம் நாம. ஏன்னா குணிருத்ரா ஈஸ்வராதி பத்னேஸ்வபி.
அவளுக்கெல்லாம் பவானி அப்படின்னு பேர் உண்டு. பவானி, சர்வாணி, முருடானி இது பேர்கள்லாம் குணிருத்தனுடைய ஆசக்காரனுடைய பேரு. அதோடைய ஈஸ்வர பத்னிக்கு பேரு ஈசானி அப்படிதான் பரமேஸ்வருடைய பத்னிக்கு பேர். அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் இன்னொருத்தருடைய ஆசக்காரிங்கிறதுனால இல்ல, ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி இங்க போற்றக்கூடியதான தெய்வம் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான பரபிரம்மம். அந்த பரபிரம்மமானது உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சோபாதிகமான ஒரு உருவத்தை எடுத்துருக்கு அவ்வளவுதான். அதனால மற்ற தேவதைகளுக்கு சாதாரணமா இருக்கிற நாம இருக்கக்கூடாது. இது பிரயோகேட பவான்யாதி நாம பிரயோகேன பவஹா பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம. பவனுடைய ஆசக்காரி பவானி, சர்வனுடைய ஆசக்காரி சர்வாணி அப்படி வரும். ஆனா இங்க லலிதாங்கிறது அப்படி இருக்காது. வேற எதுக்கு இன்னொருத்தருடைய ஆசக்காரிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கப்படாது. பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கணும். ஏன்னா மேல போய் பார்க்க போறோம், எல்லா தெய்வத்துக்கும் ஒரே ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். உருவற்றதான ஒரு ஸ்வரூபம், நிர்குணமான ஒரு ஸ்வரூபம், நிர்விசேஷமான ஒரு ஸ்வரூபம், சாதாரணமாக எல்லோருக்கும் அகப்படாதான வாசாம கோச்சரமான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு பராரூபம்னு பேர். அதற்கு அடுத்ததாக நம்ம அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மந்திர ஸ்வரூபம். இது குருமுகமாக நம்ம காதுல விழும். ஆகையால் அந்த ஸ்வரூபம் தானா தெரியாது, குருமுகமாக உங்களுக்கு காதுல அறியக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அந்த மந்திர ஸ்வரூபம். அது அம்பாளுடைய சூக்ஷ்மம். அதையும் ரொம்ப பேருக்கு ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. அதற்காக என்ன பண்ணினா அம்பாள் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சொன்னதே குங்குமராகதோடே புண்டரக்ஷபாதங்குஷ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு 4 கைகளோடையும் பாதம் அங்குஷம் வரதம் முதிரைகள் இப்படி எல்லாம் இதை கொண்டு சொல்றதால அம்பாளுடைய ஸ்வரூபமா நாம் மனசுல காட்சி அளிக்கிறார். நீங்க ஜபம் பண்ணினேன்னு ஒரு நாளைக்கு நிச்சயமாக அந்த ஸ்வரூபத்தை பார்க்கலாம். அதை பார்க்கக்கூடியது எப்படி சொல்றது? வேதமானது சொல்றது. அது நிச்சயமாக நீங்க நீங்க சொன்னபடி படிநிலையானால் இப்பிறவியில கடைசி கடத்துக்கு முன்னாலேயாவது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை உங்க மனசுல நீங்க பார்க்கலாம், அபரோட்சமாக அறியலாம். அப்படின்னு நான் பண்ணலே சார், வரவே இல்லை சார், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் பண்ணணும்னு ஒழுங்கா பண்ணல. அது ஆனா பண்ணினா நிச்சயமாக வரும், அதுல சந்தேகம் கிடையாது. வேதம் சொல்றது, ஆகமங்கள் சொல்றது. அதே போலயே உங்க மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல மின்னல் கொடி மாதிரி தெரியும். தட்டில் ஏகாசமருச்சி சத்ரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு மின்னல் கொடி மாதிரி அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கலாம். அப்படி இதுதான் சாட்சாத்காரம். எதிர்க்க சிம்ம வாகினியா சூலத்தை கையில் எடுத்துன்னு மகிஷாசுரம் வந்துட்ட அலறி ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. அப்படி வர இப்படிதான் ஒரு ஸ்வரூபம், பரம சௌன்யமான ரூபம் இப்படி வரும். இது 3வது ரூபம், பராஸ்வரூபம், சூக்ஷ்மஸ்வரூபம். அதற்கு மேல ஸ்தூலமான வடிவம். இன்னும் சில தேவதைகள் அதை விட ஸ்தூல தரமான ரூபத்தை வச்சுட்டு இருக்க. எப்படி கங்காங்கிற ஒரு ஸ்வரூபமானது கங்கா நதியாக வந்த, ஹிமவான்கிற ஒரு ஸ்வரூபம் மலையாக வந்திருக்க. இதெல்லாம் ஸ்தூல ரூபம் போறாது, ஸ்தூல தாரா ரூபம். இப்படி மனுஷாளுக்கு எப்படியாவது அதில் ஒரு பக்தி அவளுடைய மனசு சேரணுங்கிறதுக்காக இப்படி பல உருவங்களானது அங்கெங்கே சொல்லப்பட்டது. அதுல லலிதாங்கிற ஒரு ஸ்வரூபம் ரொம்ப சிறந்ததான ஒரு ஸ்வரூபம், அசாதாரணமான ரூபம். என்ன லலிதான்னு சொல்றேன்? திரிபுரா நோ சுந்தரி நோ, திரிபுர சுந்தரிங்கிற ஒரு நாமா இருக்கு. அது வேற யாருக்கும் வரலையே, இண்டிபெண்ட் நாமா தானே, வேற காரணத்துக்காக வரலையே. அப்ப திரிபுர சுந்தரிங்கிற நாமா ஒழுங்கா இருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டார். ஆனா இன்னொரு தந்திரத்துல திரிபுர சுந்தரிங்கிறது முதல் நிச்சய பிரதிபல் நிச்சயக்கு சொல்லி இருக்கு. சாதாரணமாக நம்ம பிரதிபல் நிச்சய காமேஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐம் சகலகரையும் நிச்சயக்குலனே மதத்திரமே சௌ அப்படிங்கிற ஒரு நாமாவை சொல்லி அதை காமேஸ்வரி நிச்சயாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தந்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா திரிபுர சுந்தரிய காமேஸ்வரி நிச்சயா பிரதிபன் நிச்சயாக சொல்லு. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா அப்படின்னு பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான 15 நித்தியாதேவிகள், 15 கலைகள் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம்.
அது 16வது கலை மகாநித்யா கலை நடுவுல இருக்கு. அது சம்பந்தப்படாது, எதோட யாரையும் தொட்டு இருக்க. இந்த 15ம் ஸ்திரீகளை பூஜை பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒருத்தருக்கு தொட்டு இருப்பா. மகாநித்யா இதோட சம்பந்தமா இருக்காது. அதேதான் இந்த ராதா கல்யாணம் பண்ணும் பொழுது நடுவுல கிருஷ்ணன் ஒரு தீபத்தை வச்சுட்டு சுத்தர பார்த்தேடா, அங்கனா மங்கனா மந்தரே ராமாதவம் மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா அப்படின்னு நடுவுல கிருஷ்ணனை வச்சு சம்பந்தம் இல்லாம சுத்தர பார்த்தேடா. அதே மாதிரிதான் இங்கேயும் மகாநித்யா ஸ்வரூபமானது எல்லாத்தையும் அப்பாற்பட்டதாக சாட்சி ஸ்வரூபம். சாட்சணி விஜயத்தே தவமூர்த்தி ரேகா, மற்ற ஸ்வரூபங்கள்லாம் உன்னோட ஒண்ணு சேரும். ஆகையால் அந்த நடுவுல இருக்கக்கூடியதான அம்பாளும் அந்த அம்பாளுடைய கிரணஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான நிச்சயங்கள்ல ஒரு நிச்சயாக பிரதிபல் நிச்சயாக சொல்லப்பட்டதான காமேஸ்வரியை தந்திராந்தரத்துல திரிபுராங்கிற பேர்லயும் சொல்லியிருக்கு. ஆகையால் திரிபுராங்கிற பேர் தனக்கு இன்னொருத்தருக்கும் காமன் இருந்தா என்ன சார், ஒரே அதுல 2 ஸ்ரீனிவாசன் இருந்தா ஒருத்தர் லெட்டர் இன்னொருத்தருக்கு போகும், நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்ன ஸ்ரீனிவாசன் இருக்கா அங்கே கொடுத்துருவான், அவ கொண்டு வந்து இங்கே கொடுப்பான். அது மாதிரி இருங்க நம்ம பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பேர் வச்சா அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், உலகத்துல வேற யாருங்க இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான நாம சொல்லுவோம். திரிபுர சுந்தரி நாமனோபி தந்தாந்தரே பிரதிபத்தி நித்யாயாக சத்வாத் அதஹ சஹஸ்ரநாம சமாப்தி ஸ்லோகே, சஹஸ்ரநாமத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல பலஸ்ருதி சரம ஸ்லோகேச்சா, பலஸ்ருதியை சொல்லும் பொழுது அதுல சரஸ்வதி ஸ்லோகத்திலையும் லலிதாம்பிகா இது நாம்னா உல்லேகா, லலிதாம்பிகான்னு வரணும். ஸ்ரீ சக்கரராஜ லலியா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு முடியாது. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் எங்க முடிகிறது, இப்படி முடிகிறது. ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு. இந்த லலிதாம்பிகான்னு முடியணும்னு சொன்னாரோ இல்லையா, அதனால இங்க முடியுது. இது நீங்க எதற்கு சொல்லிருக்கேன், 1000 நாமாக்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமானது 3 பகுதியா இருக்கு. முதல் பகுதியானது பூர்வ பாகம், நடுவுல இருக்கக்கூடியதான பகுதியானது 1000 நாமாக்கள், கடைசி பகுதியா இருக்கக்கூடியது உத்தர பாகம் பலஸ்ருதி. சஹஸ்ரநாமம்னு என்ன அர்த்தம், 1000 நாமாக்கள்னு அர்த்தம் சொல்லுடா. இல்ல சஹஸ்ரநாமத்தை படிக்கிறேன்னு என்ன அர்த்தம், 3 பாகத்தையும் சேர்த்து படிக்கிறேன்னு அர்த்தம். சில பேர் என்ன சொல்றா, சஹஸ்ரநாமம் ஸ்ரீமாதால வந்து ஆரம்பிச்சு லலிதாம்பிகா ஓம் போய் எடுத்துட்டான், ஓம் தத்துவத்தை எடுத்துட்டான். இன்னும் சில பேர் சொன்னார் அப்படி இல்லை சார், உத்தர பாகமும் சேர்ந்து படிக்கணும்னு. அப்ப உத்தர பாகமும் சேர்ந்து படிக்கணும்னு உத்தர பாகத்தின கடைசியில தானே சஹஸ்ரநாமம் முடிகிறா போல. அப்ப உத்தர பாகம் கடைசியில இருக்கார் லலிதாம்பிகாம் ஆனந்த மக்ன ஹிருதய சத்ய புலகிதோ பவது அப்படின்னு இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய உத்தர பாகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலையும் அங்கே லலிதாம்பிகாம் அப்படின்னு அம்பாளை லலிதாம்பிகால தியானம் பண்ணி. ஆகையால் இந்த பெயர்களுக்குள்ள உயர்ந்ததான பேர் அது லலிதாங்கிற பேரு. ஆகையால் அந்த லலிதாங்கிற பேரானது அசாதாரணமாக மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாததான பேரு, உயர்ந்ததான ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியதான நாமாவானது கடைசியில இருக்கணும். கடைசியில நாமாக்களுடைய கடைசியிலேயே இருக்கணும், அதே போல உத்தரார்த்தத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலையும் இருக்கணும் அப்படின்னு. லலிதாம்பிகே நாம்னா உல்லேகா. அதனால என்ன, 1000 நாமாக்கள் ஒரு பகுதி, 1000 நாமாக்கள்ல லலிதாங்கிற ஒரு நாமா வச்சு. இப்ப விஷ்ணுதாஸ் நாமம் சொல்றோம், விஷ்ணுதாசன் சொல்ல முடியல சார், டைம் இல்ல, என்ன பண்றது, முடியவே மாட்டேங்கிறது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆறுது. சில சமயத்துல நம்ம வேகமா சொல்லணும்னு நினைச்சாத்தா எங்கேயாவது தாண்டி போயிடுறோம், மறுபடியும் சொல்ல வேண்டியதா. என்ன பண்றது, இந்த வம்பான்னா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஸ்ரீராம ராம ராம் ஏதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராம சொன்ன போருமா, 1000 இதை நான் சொன்னேன்னா இதான் சொல்லுவான். 1000 நாமாக்களை எங்க சார் அப்படிங்கள. இது என்ன, இது ஷார்ட் கட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த பலத்தை கொடுக்கிறது. எந்த பலம், அந்த 1000 நாமாக்கள் விஷ்ணுதாஸ் நாமம் சொன்ன எந்த பலமோ அதே பலம் இது கொடுக்கிறது. ஆனா அதுக்குனால வரக்கூட அந்த விஷ்ணு நாமஸ்நாத்துக்கு என்ன பலம் தெரியுமோ, முதல்ல அது சர்வ பாப நிவர்த்தி.
சகல பாப நிவர்த்தி தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பலம். அதான் ஆச்சாரியா பரகோவிந்த ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது மோகமுத்திரத்துல ஏயம் கீதா நாம சஹஸ்ரம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை ஒரு ஸ்லோகமா, ஏன்னா கீதான்னு பகவத்கீதை சொல்லல, கீதா சிங்குலர். ஒரு ஸ்லோகம் வாசிச்சா போறோம் கீதையில. நாம சஹஸ்ரம் 1000 நாமாக்களும் படிக்கணும். எதற்காக? இவன் காலம்ல இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ தப்பு தட்ட காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த காரியங்கள்லாம் இவனுடைய பாபத்துல போய் சேர்றது. அது சேராம இருக்கிறதுக்காக விஷ்ணு சஹஸ்ரம் படிக்கணும். இப்ப என்னாச்சு? எதன்ஹாத் குருதே பாபம் ததன்ஹாத் பிரதிமுச்சதே, எத்ராத்ரியா குருதே பாபம் தத்ராத்ரியா பிரதிமுச்சதே. எங்க சார் வருதுன்னு கேட்கப்படாது, சந்தியா வந்துடும். இதுல நாம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அவனா பகல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ற பாபங்கள் ராத்திரியில சாய சந்தியில போடும். ராத்திரியில பண்றது பகல் வரைக்கும் பண்ணக்கூடியது பிராத சந்தியில போடும். ஆகையால் மனுஷன் எப்படி இருக்க? சுத்தமா இருக்கான். அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணாதவர் திரைவர்ணிக்காடு இல்ல, மற்றவர்கள் வேலை பண்ணி ஆகணும். பண்ணாதவர்களுக்கெல்லாம் எப்படி சார்? விஷ்ணுதாசனம் படித்தா போதும் அப்படின்னு விசேஷமா. அது அப்படி அதை பண்ண முடியலன்னா அந்த பாபம் போறதுக்கு என்ன வழி? ஸ்ரீராம ராம ராமான்னு சொன்னா போறோம். ஆனா இது பண்ணினா மீதி எல்லாம் போகும், பாபம் மட்டும்தான் போகும். ஆனா விசேஷ பலங்கான இங்க கிடைக்காது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமாவுக்கும் விசேஷமான பலன் உண்டு, அந்த பலன் இதுல கிடைக்காது. அதே மாதிரியே லலிதா சஹஸ்ரநாமம் 1000 நாமாக்கள் சொல்ல முடியலன்னா என்ன பண்றது? சரி, என்ன பண்றதுன்னு நாசமா போது சொல்லுமா வேதம். மனுஷியால் வெய்வா, ஆனா வேதம் வெய்யாது. வேதமானது எப்பொழுதும் தாங்கள் சௌக்கியமா இருக்கணும்னே பார்க்கும். உபாசக்காலும் அப்படிதான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். யாரையும் வெய்யப்படாது, யாரிடத்துலயும் கோபம் வரப்படாது. அவன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நீங்க பொறுமையாக இருக்கணும். இப்படி இருந்தா எல்லாரும் உங்க தலையில மிளகாத்து வச்சுட்டு போற போட்டு நமக்கு. அப்ப என்ன விவகாரம்? யாரிடத்துலயும் கோபம் இருக்கக்கூடாது. ஸ்திரீகள் அனாவசியமா வெய்யப்படாது. இப்ப அவசியமா வெய்யலாமோ? வெய்யப்படாது. இப்படி எல்லாம் சில நியமங்கள் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா வித்யா சமஸ்தா தவதே விரூபா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் எல்லா சாஸ்திரங்களும். ஸ்ரீயஸ்தமஸ்தா சகலா ஜகத்து, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகலமான ஸ்திரீகளும் அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். புருஷாலாம் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கல்ல, அது அவளை கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. விவகாரம் என்னன்னா இப்படி இருக்கிறதுக்கு அந்த லலிதாங்கிற ஒரு பேர் இருக்க பத்தில அத சொன்னாலே 1000 நாமாக்கள் சொன்ன பேர். அதுக்காக நீங்க லலிதா லலிதா சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆனா அது பக்தியாக மனசுல நினைச்சுக்கணும். ஆயால் அந்த லலிதாங்கிற பேர்ல அவ்வளவு வசதி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை இப்படி சொன்னார். அயக்ரேவவாதா இத்யாக்யப்தாவதோ தேவ்யா ஸ்ரீதேவ்யா லலிதம்பயா ரஹஸ்யைர் நாமபிர் திவ்யைஹ சக்ரஸ்தோத்ரவனுத்தமம் இத்யாக்ஞப்தாஹ வசோ தேவ்யாஹ. இப்படி சொல்லப்பட்டதுமே, அம்பாளால கட்டளையிட்டப்பட்டதுமே, ஸ்ரீதேவியா லலிதம்பயா. யாரால? அம்பாளால. அம்பாள் யாரு? ஸ்ரீதேவி. எல்லா தேவிகளுக்கும் ஸ்ரீமத்வத்தை கொடுக்கிற தேவிகள். மற்ற எல்லா தெய்வத்துக்கும் ஸ்ரீமத்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான ஆத்யா சக்தி. அப்படிப்பட்டதான அம்பாள் சொன்னதுமே ரகசியர் நாமபிர் திவ்யைஹி சக்ரஸ்தோத்ரமனுத்தமம். ரகசியர் நாமபிஹி திவ்யைஹி 1000 ரகசியமான நாமாக்கள்னால சக்ரஸ்தோத்திர வருத்தமம் உத்தமமான, எதை விட உயர்ந்ததான ஸ்தோத்திரம் இல்லையோ அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணினார்கள் அப்படின்னு சார். பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு, பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்படித்தான் சார். அவளுக்கு ரெடியா இருக்கு. வாக்தேவிகளோ இல்லையோ, வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆகமங்களும் நிகமங்களும் அத்தனையும் அவ கையில இருக்க. அடுத்த க்ஷணம் பண்ணிவிட்டா 1000 நாமாக்கள். அம்பாள் எந்த ஸ்தோத்திரத்தை வாசித்தா அம்பாளுடைய உயர்ந்ததான ஒரு பிரீத்தி ஏற்படுமோ அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டா. ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ளவர்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? ஆக்கிய பண்ணியாச்சு, பண்ணின அடுத்த செகண்ட் பண்ணினா இருக்கும். ஏதோ ஒரு 5-6 மாசம் எடுத்துட்டு இருப்பா. சினிமால இப்பதான் கல்யாணம், அடுத்த சீன்ல குழந்தை பிறக்கும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்கறது உண்டா? அதே போலயே சீக்கிரமான காலத்துல பண்ணிவிட்டா அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்லோகை 9 ஸ்லோகங்கள். புனரவி ஹயக்ரீவ வாக்கியம். மறுபடியும் ஹயக்ரீவர் சொல்கிறார்.
अत्र पूर्वश्लोकार्थेन पौनरुक्त्यभावात् एव मुक्तम् येन भक्ते स्तुता ஏமே சத்ய பிரீத்தி பரா பவேத்னு முன்னொரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அதே போலயே இங்க என்ன அர்த்தம், ரகசியர் நாம பேர் திவ்யை அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனா அம்பாளுக்கு பிரீத்திகரமான நாமாக்கள்னு அங்கே சொல்லி இருக்கிறதுனால இங்க ரெண்டாவது அப்படி சொன்னார், அதனால தோஷம் இல்லை. ரகசியை சக்கரராஜஸ்ய மந்திரோத்தார ரகசியாபியாம் சகிதை. இந்த இடத்துல எப்படி இந்த ரகசிய நாம சோகத்திரம்னு சொல்றது அப்படின்னு சக்கரராஜத்தினுடைய ரகசியங்கள் அதுல இருக்கு. சக்கரராஜம்னா ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்கள் அங்க இருக்கு. மந்திரோத்தார ரகசியங்கள் எல்லாம் அங்க இருக்கு. 1000 நாமாக்கள்ல அம்பாளுடைய மந்திரம் எல்லாம் அதுல வருது. மேல ஒவ்வொரு நாமாவளியும் ஒவ்வொரு மந்திரம், அது அத்தனை மந்திரங்களும் நம்ம பார்ப்போம். சூக்ஷ்மமான மந்திரங்கள் எல்லாம் இந்த நாமாக்கள்லயே உத்தாரமாகிறது. உத்தாரமாகிறதுன்னு என்ன அர்த்தம், அதுக்குள்ள மங்கி கிடக்கிறது நாமாக்களை சொல்லும் பொழுது அந்த நாமாவை சொன்ன பலன் வருது. அது சூட்சி ஊனி கவனித்தால் தான் இதுல இந்த மந்திரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்டதான மந்திர ரகசியங்களும் ஸ்ரீசக்கரத்தினுடைய உத்தார ரகசியங்களும் அதோட இருக்கு, அதோட கூடியது. மத்வர்த்திய அஸ்பிரத்ய ஸ்தோத்திரமஸ்யாஸ்தி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஸ்துதி இருக்குங்கிறதுக்காக அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை பண்ணுங்க. ரகசிய நாம சாஹஸ்ரம் இது தத்விஸ்ருதம் பரம் தத கதாசித் சதசி சித்வா சிம்ஹாசனேம்பிகா. இப்படி ரகசிய நாம ஸ்தோத்திரம் ஆச்சு, பண்ணியாச்சு. அது எப்படி தத் விஸ்ருதம் பரம், ரொம்ப எல்லோருக்கும் தெரிஞ்சது, மிக பெயரடைந்தது. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் பண்ணினாரா. பண்ணின பிறகு சிம்ஹாசனேம்பிகா ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, புத்தகம் எழுதுறது வசதி இல்ல, அத பப்ளிஷ் பண்ணணும், அத 10 பேருக்கு தெரியணும். எல்லாம் போட்ட புத்தகம் எல்லாம் உங்க ஆத்திலேயே கிடக்கும், யாரும் வாங்க மாட்டா. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இந்த சஹஸ்ரநாமம்னா என்னாச்சு, இது எல்லோருக்கும் தெரியணும். ஏன் பக்தாள் எந்த மூலையில இருக்கான்னு தெரியும், யாரு பக்தாள்னு தெரியாது. பாக்குறது அழகா விபூதி எல்லாம் போட்டு 10 ருத்ராட்ச மாலை போட்டு பட்டிக மாலை போட்டு பெரிய குங்குமம் வச்சுண்டு அப்படியே பார்த்தோம்னா அப்படியே பெரிய தாடி வளர்த்துட்டா அவளுக்கு பார்த்தா நமக்கு பக்தாளா தோடும். உள்ள வேற விதமா இருக்கு, ஒண்ணுமே தெரியாம சாதாரணமா இருப்பான், உள்ள உயர்ந்ததான ஒரு பக்தனா இருப்பான். அது மேலோட பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஆனா அவருக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. அது என்னது அந்த சாட்சாத்தாக அறிய முடியாது. 64 நாயன்மார்களை பார்த்து இளையவர் பொம்மையை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அவளுடைய வாழ்க்கையை பார்த்தோமேனா எப்படி எளிதான ஒரு வாழ்க்கை, ஆனா அவள் எப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு திறமையும் ஒரு சக்தியும் அடைஞ்சிருக்கா தெரியாதே நமக்கு. அதே விதமாக யாரு பக்தன் இல்லைன்னு அம்பாளுக்குத்தான் தெரியும். நம்ம பார்த்து வெளி உலகத்தை பார்த்து நாம் எடை போட முடியாது. ஆனாலும் அந்த பக்தால் எந்த மூலையில இருக்கான்னு தெரியாது. ஹிமாலய குகையில இருக்கலாம், மദ്രാஸ் நகரத்துல இருக்கலாம், இல்ல உங்க ஆத்துல நீங்களாவே இருக்கலாம். யாருக்கு உயர்ந்ததான பக்தால அவளுடைய மனசுல பக்தி எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்தந்த பக்தியாக அவளுடைய மனசுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டதான பக்தால் எல்லோருக்கும் இந்த சாஸ்திரம் போய் சேரணும். அதுன்னா அம்பாளுடைய ஒரு எண்ணம். ஆகையால் என்ன பண்ணினாளா, சித்வா சிம்ஹாசனேம்பிகா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணினானா, அவள் எழுதி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா. சரி, ஒரு நாளைக்கு அம்பாளுடைய சபை, அதுல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. எதற்காக? எல்லோருக்கும் தரிசனம் கொடுப்பதற்காக. ராஜாவானவர் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெனரல் பப்ளிக்காக தரிசனம் கொடுக்கும். அவ யாராவது ராஜா கிட்ட தன்னுடைய மனுவை கொடுத்துக்கலாம். அப்படி இருந்தது. நம்ம ஊர்ல ராஜான்னா எப்படி இருந்தார், அவரை பார்க்க முடியாதுன்னு கிடையாது, யார் வேணாலும் ராஜாவை பார்க்கலாம். அதுலயும் ராமன் என்ன பண்ணுவாரா, அஸ்மிதா பூர்வ பாஷை, முன்னால சிரிச்சு முன்னால இவரே பேசுவாராம். ஏன்னா ராமனுடைய ஒரு லட்சணம் மகத்துவமான அதிகரண காம்பீரியம். அவ்வளவு கம்பீரமா இருப்பார். கிட்ட நெருங்கிறதுக்கு பயமா ஜனங்களுக்கு. ஆனா அதே சமயத்துல அவர்கிட்ட நம்ம போயிட்டோம்னா அதிசுலபியாக நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பாரா. அது மாதிரி அம்பாளை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும், நெருங்க முடியாது. ஆனா அதே சமயத்துல
பக்தியாக நீங்க பண்ணினால நீங்க என்ன வேணுமோ அதோட 1000 மடங்கு கொடு. வாஞ்சிதா விபல பிரதாத்ரி, எவ்வளவு வேணும்னா பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணம். அவளுடைய பாதங்கள் அதுல ஏற்படக்கூடியது, அதுல இருந்து வந்ததான தூசியே போறோம். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன எத்தனை ஆசைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்க அது ஒண்ணு போறோம். ஆனா அதன் இடத்துல அந்த பக்தி இருக்கணும். அந்த பக்தால் எல்லோருக்கும் இது போய் சேரணும் எனக்கூடியதான எண்ணத்துல என்ன சொன்னானா, ஒரு நாளைக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பொழுது வாக்தேவிகளை கூப்பிட்டான். ததக்கதாசி ததசி சித்வா சிம்மாசனம்பிகா. வியாக்கியானம் பார்ப்போம். ஸ்தோத்திர நாமனா அன்வர்த்த கதா பிரதர்சனாய தன்விர்பக்தி. இந்த ஸ்தோத்திரமான அன்வர்த்தம் அப்படின்னு பேருக்கு தகுந்தா போல இருக்கு. ரகசிய நாம சாஹசிரம் இது தத் விஸ்ருதம் பதம் இது பதஸ்ய வாரத்வயம் அன்வய. இதுக்கு ரகசிய நாம சாஹசிரம் என்று பேர் அடைஞ்சதுன்னு ஒரு அர்த்தம். இதுக்கு ரகசிய நாம சாஹசிரம் என்று பேர் ஏன் வந்தது? ரகசியங்கள் இருப்பதனால். தத்விஸ்ருதம் பரம்னா ரகசியநாம சாஸ்திரம் என்று பேருடையது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுக்கு ரகசியநாம சாஸ்திரம் ஏன் பேர் வந்தது? ரகசியமான விவகாரங்கள்லாம் இருக்கு. ரகசியம்னா என்னது சார்? ரகசிஸ்திதம் ரகசியம். ரகசிஸ்திதம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியணும், யாருக்கு தெரிய வேண்டாமோ அவளுக்கு தெரியப்படாது. அதான் ரகசியம்னு பேர். இது ரகசியம் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. அப்ப பிரயோஜனம் என்ன? நீரே வச்சுக்கோ. ரகசியம்னு என்ன அர்த்தம்? யாருக்கு அவசியம் தெரியணுமோ அவளுக்கு தெரியணும், யாருக்கு தெரியப்படாதோ அவளுக்கு கிட்டேயே தெரியப்படாது. எவ்வளவு முட்டினாலும் அவளுக்கு தெரியப்படாது. அது ரகசியம். ரகசியம்னு என்ன அர்த்தம்? உபனிஷத்துன்னு அர்த்தம். ரகசியத்துக்குள்ள இருக்கிறது உபனிஷத் அர்த்தம்னு அர்த்தம். அதனால சர்வோபனிஷது துஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா. நம்மளுடைய பேர் என்ன? சர்வோபனிஷது துஷ்டா. ஒரு 10 உபனிஷத்தை வாசிச்சு எனக்கு சமாதானம் இருக்கான்னு கர்வமா இருக்காலோ. எத்தனை உபனிஷத்துகள்? நிருசிம்ம தாபினி உபனிஷத்து, பூர்வ தாபினி, உத்தர தாபினி, ராம தாபினி, திரிபுரா தாபினி, பாவன உபனிஷத்து, தேவி உபனிஷத்து, அதர்ஷோபனிஷத்து, எத்தனை இருக்கு. அத்தனை உபனிஷத்துல இருக்கக்கூடியதான சூக்ஷ்மமான அம்சங்கள் இந்த சஹஸ்ரநாமத்துல. அதனால இந்த சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பேரு? ரகசிய நாம சாஹஸ்ரம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை உபனிஷத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாழ்ந்தது போங்க எங்க இருந்து முடியும். அதனாலதான் என்ன சொல்லணும்? குருமுகமா அறியணும். குருமுகமா அறிஞ்சா சுலபமா போயிடும். ஏன்னா ஒவ்வொரு நாமாவும் நமக்கு சொல்லும் பொழுது அந்த உபனிஷத்துல என்ன இருக்குன்னு அந்த கதையும் சொல்லி அதுக்கு சேர்றா போல சொல்வார். ஆகையால் உங்களுக்கு நம்ம புரியும். எதுவும் சரி, சாஸ்திரங்கள் எல்லாம் குருமுகமாகத்தான் அறியணும். ஏன்னா குருவானவர் அதை பார்த்து ரசித்து சுவைத்து தன் அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதை அப்படியே உங்களுக்கு சொல்வார். உங்களுக்கு எப்படி சொன்னா அது புரியணுமோ அப்படி சொல்லணும். அதுக்கு அவருக்கு தான் குருன்னு பேர். ஏனோ தானோன்னு சொன்னா அவர் ஏதோ அது ஒரு வித்வான்னு வச்சுக்குவார். அப்படி ரகசியமான இந்த விஷயத்தை அது சொல்றதுனால அதுக்கு ரகசிய நாம சாஸ்திரம் பேர். அதனால தத் விஸ்ருதம் பரமிதி பதத்வயஸ்ய இது பதஸ்ய வாரத்வயம் அன்வய. 2 தரம் அன்வயம். ரகசிய கர்ப்பிதத்வாத் ஹேதோ ரகசிய நாம சாஸ்திரம் இது பரம் அதிசயேன விஸ்ருதம் பிரசித்தம். இது என்ன விசேஷம்? உபனிஷத்துல இருக்கக்கூடியதான பல நாமாக்கள் இதுல இருப்பதனால், ரகசியங்கள் இருப்பதனால் இதுக்கு ரகசிய நாமான்னு பேர். சாந்தோக்கியோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுல தஹர வித்யான்னு ஒரு வித்யா. அந்த தஹர வித்ய தஹராக அதரூபிணி இங்க இருக்கு. வைஸ்வானர வித்யான்னு ஒண்ணு. அந்த வைஸ்வானர வித்யன்னு சாந்தோக்கியோபனிஷத்து சொல்லிருக்கு. விஸ்வரூபா அப்படின்னு இங்க நாமாவளி. இப்படி ஒவ்வொரு நாமாவளியும் அந்தந்த உபநிஷத்துல இருக்கக்கூடியதான எத்தனை வித்யைகள் இருக்கோ அத்தனை வித்யைகளும் இங்க சொல்லிருக்கு. ஆகையால் அதுக்கு என்ன பேரு? ரகசிய நாம சாஸ்திரம். சிம்மாசனே அவஸ்தானம் சர்வேஷாம் தர்சனார்த்தம். எல்லோரும் போய் அம்பாளை பார்க்கலாம் என்பதற்காக சிம்மாசனத்துல வீட்டுக் கொண்டிருப்பா. அன்னைக்கு என்ன சொன்னாலும் ஸ்வதேவாவசரம் பிராதாத் சர்வேஷாம் கும்ப சம்பவா தேவார்த்தமாகதா பிரம்மாணி பிரம்ம கோட்டையா. இந்த இடத்துல ஸ்வதேவாவசரம் அம்பாளுக்கு சேவை பண்றதுக்காகவே அம்பாளுடைய
தர்சனம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணினா நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கா அரண்மனையில. சர்வேஷாம் கும்ப சம்பவா தேவார்த்தமாகதா தத்ர அம்பாளை பார்க்கணும் ஜன்மா தரிக்கணும் என்பதற்காகவே அங்கே வந்திருக்கா. யாரு? பிரம்மாணி பிரம்ம கோட்டைய. பிரம்மாணி இப்படிப்பட்டதான தேவதைகள், பிரம்ம கோட்டைய பிரம்ம கோட்டிகள். இது என்ன சார் பிரம்மாணின்னு சொன்னே பரவாயில்ல, ஒரு அம்மா வந்திருக்கா, அந்த அம்மாக்கு பேரு பிரம்மாணி. சரியா போச்சு. பிரம்ம கோட்டையான்னு சொல்றல அப்படின்னா பிரம்மாணிங்கிற பேரோட இருக்கிறவா கோட்டிகள். பிரம்மாணிங்கிறது எத்தனை தேவதைகள்? 1 கோடி தேவதைகள் பிரம்ம கணங்கள். அந்த 1 கோடி தேவதைகளுக்கும் அவ ஆதுகாரர். 1 கோடி ஆச்சா? பிரம்மாணி பிரம்ம கோட்டைய, பிரம்மாணி கோட்டைய பிரம்ம கோட்டைய. இப்ப எத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். தேவாவதரா தேவார்த்தமவகாசா பிரம்மாணி இது நியாயம் பிரம்மசப்தாத் நீப். இது கொஞ்சம் விளையாடுறது. இந்த பிரம்ம சப்தத்துக்கு மேல நீப் வரலையா? நீப் வந்து பிரம்மாணி அப்படின்னு ஆகணும். ஆனா என்ன ஆச்சுன்னா இது பிரம்மாணிங்கிறது பிரம்மசப்தத்துக்கு மேல நீப் வரலை. ஆனா எப்படி வந்திருக்கு? இது கீஷ் வரல, இது நீப்பு. ஒன்னும் புரியல சார். நீபாகட்டும் கீஷாகட்டும் என்ன விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன விவகாரம்னா இப்ப அம்பாளுடைய பகவான் ஒரு 12 பாணினி 12 பெயர்களுக்கு ஆணுக்கு பிரத்தின்னு சொல்லிருக்க. இந்திர வருண மிருட சர்வ அப்படின்னு அவளுக்கு மேலதான், அதுக்கு மேல அவ ஆத்தக்காரிங்கிற அர்த்தத்துல ஆணுக்கு பிரத்தியம் வந்திருக்கு. ஆணுக்கு பிரத்தியம் வந்தா என்னாச்சுன்னா நீப்பு வந்திருக்கு. பவருடைய ஆத்தக்காரி பவானி, சர்வருடைய ஆத்தக்காரி சர்வாணி, ஈசானுடைய ஆத்தக்காரி ஈசானி, யவனுடைய ஆத்தக்காரி யவானி. யவம்னா நாங்க ஒரு தாண்டிய விசேஷம். அதுக்கு ஆத்தக்காரி எப்படி இருக்கும்? யவான துஷ்ட யவங்கள், கெட்டு போன யவங்கள். யவனானி யவனம்னு சொன்ன துலுக்க அவ எழுதுதான ஒரு லிபி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு யவனானின்னு பேர். விவகாரம் பல அர்த்தங்கள்ல இந்த 12 எழுத்துகளுக்கு 12 பதங்களுக்கு தான் ஆணுப்பிரத்தியம் சொல்லியிருக்க. இந்த ஆணுப்பிரத்தியம் இந்திர வருண யம சர்வ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இவ எல்லாம் சூத்திரத்துல சொல்லியிருக்க. இது இந்த அர்த்தங்கள்ல இந்த 12 பதங்களுக்கு தான் வரும். அதுல பிரம்மாங்கிற பதம் இல்ல சார். இந்த 12 பதங்கள்ல பிரம்மாங்கிற பதம் இல்ல. அதனால பிரம்மாங்கிற பதத்துக்கு மேல நீ வராது. அது பிரம்மா பிரம்மாணின்னு அது அர்த்தம் இல்லை. எவ்வளவு தூரம் பிரம்மாணின்னு பார்த்ததுனாலயே ஒருவேளை நீங்க அப்படி மிஸ்டேக் பண்ணிக்க போறேன். இது அப்படி வரல. அதான் சொல்ற பிரம்மாணி நியாயம் பிரம்மசப்தா நீப் இந்திரவருண இத்தியாதி சூத்திரே பிரம்மசப்த பாட்டா பாவேனா. இந்திரவருணாங்கிற சூத்திரத்துல பிரம்மசப்தம் படிக்கல. அதனால அனுகம அயோகா இப்படி சொல்லப்படும். அனுகாகம அயோகா அனுப்பிரத்தியம் வரலை. அப்ப என்னத்தான் வந்திருக்கு சார்னா அபிதோ பிரம்மா. பிரம்மன வேதங்கள், வேதங்களை அணிதி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கு. சப்தாயதே வியவஹரதி இது யாவது சதுர்முக பிரம்மா. சா பிரம்மணா சதுர்பிர்வதனை 4 முகங்களினால் சதுர்வேத வக்தா பிரம்மா. பிரம்மன உபனிஷத்து சொன்ன பிரம்மத்துக்கு போயிடுவார்கள். இது பிரம்மதேவர், சரஸ்வதி ஆத்துக்காரர். சத்ய ஸ்திரீ இத்தியர்த்தே புய்யோக லட்சணை நீஷ். அந்த பும்யோக லட்சணம் அப்படின்னு சொன்ன அவருடைய ஆத்தக்காரி அப்படிங்கிற அர்த்தத்துல நீஷ் வந்து சதுர்முக பிரம்மாவனுடைய ஆத்தக்காரி அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மாணி. இந்த இடத்துல நீஷு நீப்பு என்ன சார் வித்தியாசம்? எல்லாம் பிரம்மாணி பிரம்மாணி தான். பிரம்மாணி அப்படின்னு கீழே எழுத அது நீஷ பிரம்மாணி அப்படின்னு மேல சொல்லும். ஸ்வரத்துல வித்தியாசம். வேதத்துல சொல்லும் பொழுது பிரம்மாணி அப்படின்னு, இன்னொன்னு பிரம்மாணி அப்படின்னு மேல சொல்லணும். ஒண்ணு நீட்டு ஒண்ணு நீப்பு. இல்ல ஸ்வரம் ஒண்ணுதான். அத பகார சக்காரன் இது ஈத்து கடைசியில என்ன நிக்கிறதுன்னா ஈதான் நிக்கிறது. அது வையாக்கரணம் கண்ணுல தான் விழும், மீதி பேருக்கு காதுல விழாது. ததாக ஸ்வச்சந்த சாஸ்திர யோக பிரம்மாணி சபரே சக்தி பிரம்மணோ உத்தங்க காமினி. இது இன்னொன்னு நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. இப்ப
பிள்ளையாரு பாக்குறேன். பிள்ளையாருக்கு சித்தின்னு ஒரு ஆத்துக்காரி. ஆனா போட்டோல பார்த்தேன்னா பிள்ளையார் மடியில உட்கார்ந்து இங்கேயாவது ஆத்துக்காரர் மடியில உட்காரு, ஆத்துக்காரர் மடியில அம்மா உட்காருவாங்க. இதெல்லாம் உட்கார்ந்து அவர் என்ன ஆறுதுன்னு வலிக்காது. ஆனா இப்படி இருக்கா போல நீங்க போட்டோ பாக்குறேன். நீங்க என்ன தெரியல, ஓகே பரவாயில்ல, ஏதோ போச்சு, அவராவது பத்திரமா வச்சுட்டு இருக்காரு, என்ன மாத்துக்காரர் வச்சுக்காது பண்ணாலும் அப்படி சந்தோஷப்பட்டு சும்மா பார்த்துட்டு பூஜை பண்றேனே ஒழிய அதனுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கல. இங்க பார்க்கணும், புராணங்கள்ல யார ஆத்துக்காரின்னு சொல்லியிருக்கோ ஆக்சுவலா அது அவருடைய சக்தி. இவ பிரகாச சக்தி சகித மார்த்தாண்ட பைரவ ஸ்ரீபாதகம் பூஜையாமிங்கிற பிரகாசம்ங்கிறது அவருடைய சக்தி, ஒழிக்கிறதுங்கிற அவருடைய சக்தி. ஆனா அந்த ஒழிக்கிறதுன்னு அவருடைய ஆத்துக்காரி இல்லை. ஆனா புராணங்கள்ல சொல்லும் பொழுது என்ன சாயா சக்தி, ஜோதிஷ் சக்தி, இப்படின்னு சாயா ஜோத்னா அப்படின்னு 2 பேர் இருக்கா அவருக்கு ஆத்துக்காரி அப்படின்னு புராணங்கள்ல சொல்லும் பொழுது ஆத்துக்காரியாக சொல்றது. சாஸ்திரங்களை சொல்லும் பொழுது ஆத்துக்காரி இல்லது. அது என்னது? அது அந்த தெய்வத்தினுடைய திறமை சக்தி. ஆகையால் சித்தலட்சுமி சமேத மகாகணபதி, உங்க காரியத்தை சித்தி பண்ணக்கூடியவர் மகாகணபதி. காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான சக்தி உள்ளவர் மகாகணபதி. அங்கே சித்தலட்சுமிங்கிறது அவருடைய சக்தி. அதே போலயே பிரம்மாணிங்கிறது பிரம்மதேவருடைய சக்தி, உலகங்களை படைக்கக்கூடியதான திறமை. அதான் சொல்றார், பிரம்மாணி ஜபரே சக்தி பிரம்மணோ உத்தங்க காமினி. பிரம்மதேவருடைய மடியில இருக்கா, மடியில இருக்கான்னு அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால போட்டோல இப்படி இருக்கு அப்படி இருக்கு சார், ஆத்துக்காரி சார், இப்படி எல்லாம் சொல்லப்படாது. அது விவகாரம் என்ன, அந்தந்த ஸ்வரூபத்துல அந்தந்த சக்தி, சக்தியைத்தானே வழிபடுறேன். நீங்க இங்க நம்ம வழிபடுறது எதுக்கு? சக்தி. அந்த சக்தி எங்க இருக்கு? அந்தந்த ஸ்வரூபத்துல இருக்கு. ஆகையால் வேதங்களால தயார் பண்ணி வேதங்கள்ல சொல்லக்கூடியதான சக்தி பிரம்மதேவருக்கு இருக்கு. அந்த சக்திக்கு என்ன பேரு? பிரம்மாணின்னு பேரு. பிரம்மாணம் ஆனயதி ஜீவயதி வா பிரம்மாணி. பிரம்மாவை அனயதி, அது என்ன பண்றது? ஜீவயதி, அவருக்கு பிராணனை, அனப்பிராணனேங்கிறது. ஆனா அவருக்கும் உயிரை கொடுக்கிறவளாக இருக்கா. ஒரு லோகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பின்னால ஒரு ஆத்துக்காரி இருக்கா, ஒரு பெண் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. எவரு சக்சஸ்ஃபுல் மேனுக்கு பின்னாலே ஒரு ஆத்துக்காரி இருக்கான்னு சொல்றா. அது திரும்பி பார்த்தா இல்ல, முன்னால்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கலேன், அது வேற. ஆனா ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு, அவருக்கு பிராணசக்தி கொடுத்துட்டு எல்லா செயலும் செய்வதற்கு வேண்டியதான சகாயம் பண்ணிட்டு இருக்க. அந்த சகாயம் பண்ணலேன்னா இவரால் அந்த காரியம் பண்ண முடியாது. எப்பொழுதும் புருஷாளுக்கு ஒரு காரியம் பண்ணுன்னு அவரை என்கரேஜ் பண்ண, உங்களால முடியும், நீங்க இது பண்ணுவேன், நான் அது பண்ணி தரேன், இது பண்ணி தரேன், நீங்க வேற வேலைக்கு காப்பி போட்டு தரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி அவர் இருந்த காரியத்தை சாதிக்கிறாளோ இல்லையோ, தன் காரியத்தை இல்லை எல்லா காரியத்தையும் அது சாதிச்சுக்கிறாளோ இல்லையோ, அந்த சக்தி யாருது? அந்த பிரம்மாணி. பிரம்மதேவருக்கு தன் காரியத்தை சாதிக்கக்கூடியதான திறமை அவளால வந்தது. ஆகையால் உத்தங்க காமினி அதவா பிரம்மாணீதி சப்தா பாரதி கோட்டி பரஹா. அதனால புமான் ஸ்திரியாங்கிற ஏகதேசம் வரல. இப்ப மாதாச்ச பிதாச்ச பிதரவு, அது ஏகதேசம். ஸ்வசுரவு அதே மாதிரி. அதே மாதிரி பிரம்மாணீச்ச பிரம்மாச்ச பிரம்மாணீச்ச பிரம்மாணி அப்படின்னு இல்ல. அதான் அதவா பிரம்மாணி சப்தா பாரதி கோட்டி பரஹா. பிரம்மாணின்னு சொன்னா சரஸ்வதி கோட்டி. தத்சமேதா பிரம்ம கோட்டயா இது சாகபார்த்திவத்வாதே ஆக்கிருதி கணத்வாத் மத்தியம பதலோபி சமாசா. அதனால பிரம்ம கோட்டையான்னு சொன்னதுனால பிரம்ம சமேத கோட்டையா பிரம்ம கோட்டையா. அதுக்கு விற்பத்தி சொல்றப்ப அப்படி சொல்லணும். விக்கிரக வாக்கியம் எப்படி சொல்லணும்? பிரம்ம சமேத கோட்டையா பிரம்ம கோட்டையா. சமயத்தை விட்டு போயிடுச்சேன் சார், அது விழுங்கிட்டேன். மத்தியம பதலோபி சமாசத்துல மத்தியம பதம் போயிடுச்சு. அப்படி போகலாமான்னு சாக யுக்தா பார்த்திவா சாக பார்த்திவா அது நடுவுல போயிடுது. அதே போல சில சமாசத்துல மனோபதம் போயிடும். அவன் அதனால சாக பார்த்திவ கணம்னு பேர், அது அதுல போயிடுது. இது மத்தியம பதலோபி சமாச. பகுவச்சனம் பிரம்மாணி பிரம்ம கோட்டையா. எதுக்கு? கோட்டி சங்கியா பரம் தேன பிரகிருதி பிரத்யாபியாம் மிளித்வா கோட்டி குணிதா கோட்டி இது சித்தியத். கோட்டின்னா ஒரு கோட்டிக்கு மேல ஒரு கோட்டி. ஒரு கோட்டின்னா
மொத்தம் 7 சைபர் இருக்கணும். ஒண்ணுக்கு பக்கத்துல 7 சைபர் போட்டேன்னா 1 கோடி தானே. யாரு கண்டா 1 லட்சம்னு 5 சைபர் இருக்கணும். 1 கோடினா 7 சைபர், 10 லட்சம் 100 லட்சம். கோட்டியால பெருக்கினா என்னன்னு ஏன் சார் இப்படி வேண்டாம்? ஒண்ணுக்கு பக்கத்துல 14 சைபர் போடணும். கோட்டையிலையானால் அத்தனை நம்பர், அத்தனை பேர் வந்திருக்கலாம். கோட்டி குணிதா கோட்டி இத்யர்த்தः. ஜலதி சங்கியாக்காக பிரம்மாண்யா. எத்தனை பிரம்மாணி தேவதைகள் வந்திருக்கா? ஒண்ணு பின்னால 14 சைபர் போட்டுன்னா எத்தனை வருமோ அத்தனை பிரம்மாணி தேவதைகள் வந்திருக்கலாம். அவ மட்டும் இல்ல, அவளுடைய புருஷாலும் வந்திருக்கா. அதுக்கு அறிய விட்டு இருப்பாள விவகாரம். அத்தனை புருஷாலும் வந்திருக்கா. அத்தனை பேர் நம்ம அந்த பூஜைக்கு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்களா? என்ன எத்தனை பேர் பிரம்மாணி கோட்டிகள் மட்டும். இது போல இந்திராணி கோட்டிகள் வரிசையா வரப்போறா. அத்தனை பெரிய சிம்ஹாசனம், அதற்குள்ள இத்தனை பேர் வந்திருக்கா. அவள் எதிர்க்க இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணினேன். அதையே ஒரு ருத்ரயாமலே. அதனால ருத்ரயாமல ஸ்தோத்திரத்துல சர்வமங்களா தியான பிரகரணே, சர்வமங்களான்னு ஒரு தேவதை, அந்த சர்வமங்களா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தியானத்துல ஆவருதாம் பிரம்மசைத பிரம்மாணி கோட்டி கோட்டிபி இத்தியாதி ஸ்மரியதே. இப்படி பிரம்மாணி கோட்டிகள். எத்தனை பிரம்மாணி கோட்டையான்னு சொன்னா மட்டும் இல்ல, பிரம்ம கோட்டையான்னு சொன்னால்தான் 1 கோடி இன்னொரு கோடியோ பெருக்கிறேன்னா எவ்வளவு வருமோ அத்தனை பிரம்மாணி தேவதைகள். அவ ஆத்துக்காராலும் எங்க இடம்னு கேட்க கூடாது. அவ்வளவு பெரிய இடம் இருக்கு ஸ்ரீபுரத்துல. அவ்வளவு அங்கெல்லாம் எப்படின்னா இந்த புஷ்பக விமானம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். அத ராமன் நினைச்சு சீதாதேவியை ஏற்றி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு போலாம்னு நினைச்சேன். ஒவ்வொரு குடங்க நானும் ஏற்றிட்டு வருவேன். சரி ஏறுங்கன்னு ஒருத்தர் ஏறினதுமே ஒரு சீட் அங்க உண்டாகும். ஆனா எப்பொழுதுமே